أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளா, நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹுடைய நேசத்திற்குரிய பண்பு நம்மக்கிட்ட இருக்கா, இல்லை அவன் வெறுக்கக்கூடிய அவன் கோபப்படக்கூடிய பண்பு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்புகளின் மூலமாக பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் நேற்று அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு பண்பான தௌபா செய்வதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் கோபப்படுகிற ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பண்பு ஒரு அடியான் கிட்ட இருந்தால், இந்த செயலை ஒரு அடியான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் அவன் மேலே அல்லாஹ் கோபப்படுறானா. அது என்ன பண்பு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தன்னிடம் கேட்காத மனிதர்களிடம் அல்லாஹ் கோபப்படுகின்றான். அதாவது யார் அல்லாஹ் கிட்ட கை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலையோ, யார் அல்லாஹ் கிட்ட தன்னுடைய கைகளை உயர்த்தி மனமாற உரையாடலையோ அந்த மனிதர்களின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறானா. நம்ம கேட்காம இருக்கிறதால, நம்ம அல்லாஹ் கிட்ட உரையாடாமல் இருக்கிறதால அல்லாஹ்வுக்கு நம்ம மேலே கோபம் ஏற்படுது அப்படின்னா, இந்த கோபம் கூட அவனுடைய அன்பின் வெளிப்பாடாகவே நான் கருதுகிறேன். அல்லாஹ் அப்போ நம்மளை எவ்வளோ நேசிக்கிறான். நம்ம பிடிச்சவங்கக்கிட்ட, நமக்கு உரிமையான நபர்கள்கிட்ட தான் நம்மக்கிட்ட ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவப்படுவோம். இப்போ அதே போல் நம்மளுடைய ரப்பை அவங்கிட்ட வராததுனால, அவங்கிட்ட கையை உயர்த்தி நம்முடைய தேவைகளை கேட்காததுனால அல்லாஹ் கோபப்படுறானா. மனிதர்களுடைய குணத்துக்கும் நம்ம ரப்புடைய குணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். எவ்வளவு நேர்மாறான ஒரு குணம். நமக்கு கேட்டால் பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு கேட்கலைன்னா பிடிக்காது. அதனால தான் இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அவனிடம் கேட்பதை விடும்போது அல்லாஹ் கோபப்படுகின்றான், மனிதனோ அவனிடம் கேட்பதினால் கோபப்படுகின்றான். உண்மைதானே. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம அவங்கக்கிட்ட நம்மளுடைய தேவைகளை கேட்கும்போது ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம், 5 தடவை கேட்கலாம். அதுக்கு மேலே ஒரு சலிப்பை உணர்ந்துருவாங்கல்ல. எத்தனை தடவை நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்துட்டே இருப்ப அப்படிங்கிறத ஒன்று வார்த்தைகளாலேயோ அல்லது செயல்களாலேயோ அல்லது முக பாவனைகளாலேயோ உணர்த்திடுவாங்க. நம்ம கூட இதை பலருக்கு செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை பாருங்களேன், நம்ம கேட்காததுனால கோபப்படுறான். ஏன் இன்றைக்கி நீ என்கிட்ட கேட்கல, இன்றைக்கி ஏன் நீ கையை உயர்த்தி என்கிட்ட உரையாடலை அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் நம்ம மேலே உரிமையாக கோபப்படுறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஏன் அல்லாஹ் இதுக்காக கோபப்படணும்? கேட்கலை அப்படின்னா தேவை இருந்தால் கேட்குறோம், தேவை இல்லாததுனால கேட்கலை. இதுக்காக அல்லாஹ் ஏன் கோபப்படுறான் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அத்துவா ஹுவல் இபாதா, நீங்கள் பிரார்த்திப்பதும் ஒரு வழிபாடே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது இது வெறுமனே துவாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய முறையீட்டுகளையும் நம்மளுடைய கவலைகளையும் அல்லாஹ்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு ஏதாவது வேணும்னா மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட போய் நெருங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அல்லாஹ் இந்த துவாவை, இந்த பிரார்த்தனையை எப்படி பார்க்குறான்னா ஒரு வழிபாடாக பார்க்குறான். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, அல்லாஹுவை மகிழ்ச்சி செய்யக்கூடிய, அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடோ, எப்படி நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வழிபாடோ, எப்படி நம்ம செய்யக்கூடிய சதக்காக்கள் ஒரு வழிபாடோ, அதே போல் சகோதரிகளா நம்ம கைகளை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய தேவைகளை கேட்பதையும் ஒரு வழிபாடாகவே அல்லாஹ் பார்க்குறான். அதனால தான் அல்லாஹ் நமக்கு தேவை இருந்தாலும் அவன்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்படுறான், நமக்கு தேவையே இல்லாட்டியும் அவன்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்படுறான், நம்மளுடைய ஆரோக்கியத்துலேயும் அவன்கிட்ட கை உயர்த்தி கேட்கணுன்னு ஆசைப்படுறான், நம்மளுடைய பலவீனத்துலேயும் அவன்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்படுறான், வசதியிலையும் கேட்கணுன்னு ஆசைப்படுறான், வறுமையான நிலையிலையும் அவன்கிட்ட பிரார்த்திக்கணும்னு ஆசைப்படுறான், நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்லையும் கையை உயர்த்தி அல்லாஹ் அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட உரையாடணுங்கிறத நம்மளுடைய ரப்பு விரும்புகிறான். மனக்கவலையான நேரத்தில் கூட கைகளை உயர்த்தி அல்லாஹ் என்னுடைய மன நெருக்கடையை போக்கிடு அப்படின்னு நம்ம கேட்குறதையும் அல்லாஹ் ஆசைப்படுறான். இந்த பண்பின் மேலே, இந்த துவா கேட்குற இந்த பண்பின் மேலே அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய
அபரிகரமான அன்பின் காரணமாக அல்லாஹ் இந்த ஒரு பண்பை, இந்த ஒரு செயலை இபாதத்தாக கருதுகிறான். இதை நமக்கு கடமையாகவும் ஆக்கியிருக்கான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா முஹ்மினூனுடைய 60வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள். இது அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளையாகவே சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்லும்போது, என்கிட்டயே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஒரு இபாதாவாக பார்க்குறான். யார் பெருமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக இந்த பிரார்த்தனையை செய்யாமல் இருக்காங்களோ அவங்க நரகில் தான் நுழைவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறான். இந்த ஒரு ஆயத்திலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் துவாவை இபாதத்தாக கருதுறான் அப்படிங்கிறதையும், இந்த துவா அல்லாஹ் கிட்ட எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் செய்யக்கூடிய இபாதாக்கள்லேயே சிறந்தது துவா அப்படின்னு. அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன பிரார்த்தித்தாலும் அதை கேட்குறதுக்கு நம்மளுடைய ரப்பு ரெடியாக இருக்கான். நம்மளுடைய புலம்பல், நம்மளுடைய அழுகை, நம்மளுடைய கவலை, நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மகிழ்ச்சி, இப்படின்னு எதை பகிர்ந்துக்கிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பற்றி, இந்த அடியான் இப்படி தான், இவன் இவ்வளோ மோசமானவன் தான், இவன் இவ்வளோ கஞ்சத்தனமானவன் தான், இவன் இவ்வளோ கீழான மனிதன் தான் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நம்மளுடைய ரப்பு செவியேற்கிறான். அது நம்மளுடைய இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அமலாக இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரத்துல் பக்கராவில் சொல்லும் போது சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّكُمْ يَرْشُدُونَ. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவர் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள். பொல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்லி காட்டுறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் பக்கத்திலே இருக்கேன்னு சொல்லுங்கள். அவங்க என்னை கூப்பிட்டா நான் அதுக்கு பதிலளிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கிறேங்கிறத என்னுடைய அடியார்கள் கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். அப்போ பாருங்கள், அல்லாஹ் பிரார்த்தனையை எப்படி ரசிக்கிறான், எப்படி அதை விரும்புகிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்களே, கொடை வல்லலாகவும் தாராளத்தன்மையாகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரப்பு, ஒரு அடியான் தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி துவா செய்கிறான் அப்படின்னா அந்த கைகளை வெறுமென திருப்பி அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறானா. எத்தனை பேர் நம்மக்கிட்ட கேட்டு வரும்போது ஈஸியாக நம்ம நோ சொல்லிடுறோம். இப்போ முடியாது, அப்புறம் பார்க்குறேன், நாளைக்கு செய்கிறேன், எத்தனை முறை ஈஸியாக நோன்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்மளுடைய ரப்பை பாருங்களேன், தன்னுடைய அடியான் கையை உயர்த்தி பிரார்த்தித்தால் அந்த கைகளை வெறுமென திருப்பி அனுப்புவதற்கு நம்மளுடைய ரப்பு வெட்கப்படுறானா. அப்போது இறைவனுக்கு இவ்வளோ பிடித்த, இவ்வளவு நெருக்கமான ஒரு பண்பு நம்மக்கிட்ட இல்லை, அவனுடைய அடிமை பெண்கிட்ட இல்லை அப்படின்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வரும் தானே. நம்ம இந்த பண்பில் எந்த இடத்துல இருக்கோம்? எத்தனை முறை நம்ம துவாக்களை சரியான முறையில் அல்லாஹ்கிட்ட கேட்குறோம்? ஃபர்லு தொழுது முடிச்சுட்டு எத்தனை பேர் துவா செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறோம்? அத்தஹியாத்தை செஞ்ச சலாம் கொடுத்த அடுத்த நொடியே வேக வேகமாக எந்திரிச்சு போயிடுறோம். இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தை தேடி பறந்து போயிடுறோம். அல்லாஹ் நமக்காக காத்துட்ருக்கான் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோமா? என்னுடைய ரப்ப சொல்லியிருக்கானே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கானே, பக்கத்தில் இருக்க என் ரப்புக்கிட்ட உரையாடாமல் என்னுடைய தொழுகையை முடிச்சுட்டு நான் போகிறேனே, என்னுடைய தொழுகை என் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு என்னைக்காவது நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? ஆனால் இந்த கவலை உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சு. அவங்க சொல்லுவாங்களாம், என்னுடைய துவாக்கள் அல்லாஹ் கிட்ட ஏற்கப்படுமா படாதா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. மாறா என்னுடைய கவலை எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா, நான் சரியான முறையில் தான் என்னுடைய ரப்பை அழைக்கிறேனா,
நான் அவன் விரும்புகிற முறையில் தான் அவன்கிட்ட நான் பிரார்த்தனை செய்கிறேனா அப்படிங்கிறதுல தான் என்னுடைய கவலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் எப்படி இருக்குது? உமர் அலி அல்லாஹ் அன்ஹு போல் நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த அமலை அவன் விரும்புகிற வகையில் நம்ம நிறைவேற்றிருக்கோமா இல்லையா? அதை பற்றி என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டர் பாக்ஸில் ஒரு லெட்டரை எழுதி போடுறது போல், ஒரு போஸ்ட் பண்ணுறது போல், இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறது போல் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட முறையிட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறோம். குறிப்பாக தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம ரப்புக்கிட்ட முறையிடுறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுருக்கோம், அல்லாஹ் கிட்ட பேசியிருக்கோம், கைகளை உயர்த்தி கவலையிலும் போது மட்டும் எவ்வளோ பிரார்த்தனைகள் அல்லாஹ் கிட்ட செய்கிறோம். நபிமார்கள் செஞ்ச பிரார்த்தனைகள், சஹாபாக்கள் செஞ்ச பிரார்த்தனைகள், எவ்வளோ துவாக்களை தேடி தேடி அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்னைக்காவது அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்கோமா? கேட்க எதுவுமே இல்லாத போது என்னைக்காவது கையை உயர்த்தி, அல்லாஹ் நீ எவ்வளோ ஆற்றலுடையவன், நீ எவ்வளவு கருணையாளன், எனக்கு எவ்வளோ அருட்கொடைகளை நீ வழங்கியிருக்க, உனக்கே எல்லா புகழும்னு என்னைக்காவது நம்ம அல்லாஹ் கிட்ட கையை உயர்த்தி நம்மளுடைய தேவைகள் இல்லாத போதும் அவனை பிரார்த்திச்சிருக்கோமா? எப்படி இருக்குது நம்மளுடைய துவாக்களினுடைய நிலைமை? அவசரமாக சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்ட உணவை போல தானே நம்மளுடைய துவாக்களும் இருக்குது. பாதி உயிரோட்டமாகவும் பாதி உயிரோட்டம் இல்லாமல் வெந்தும் வேகாத உணவை போல் நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ் கிட்ட போகுதே, அதை நம்மளுடைய ரப்பு விரும்புகிறானா? அப்போது எப்படி தான் துவா கேட்குறது? துவா கேட்கும்போது முதல்ல நம்மளுடைய மனதில் ஒரு எண்ணத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். என்னன்னா, நம்ம ஃபக்கீர், அவன் எஜமானன். நம்ம ஒன்றுமே இல்லாதவங்க, நம்மளால் எதையுமே சரி செய்ய முடியாது, அவனால் மட்டும்தான் எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். நம்ம என்றைக்குமே அவனுடைய பார்வையில் ஒரு ஃபக்கீர் தான், ஒரு மிஸ்கீன் தான் அப்படிங்கிறத உணர்ந்து தான் நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும்போது சொல்கிறான், மனிதர்களே, அல்லாஹுவின் உதவி எப்பொழுதும் தேவைப்பட்டவர்களாக இருப்பவர்கள் நீங்கள், ஆனால் அல்லாஹ் எவரிடமும் தேவைப்படாதவன் புகழுக்குரியவன். சுப்ஹான் அல்லாஹ், தேவையுள்ளவங்க நீங்கள் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். அப்போது துவாக்களுக்காக கைகளை உயர்த்தும் போது நம்ம மனசில் என்ன எண்ணம் இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு ஃபக்கீர், இந்த உலகத்தில் நான் யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறேன், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக வேணாலும் இருந்துட்டு போகிறேன், எவ்வளோ பெரிய பதவியில் உள்ளவனாலும் இருந்துட்டு போகிறேன், ஆனால் என் ரப்பு முன்னாடி நான் நிற்கும்போது நான் ஒரு ஃபக்கீர், நான் ஒரு மிஸ்கீன், என்னால் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது, என் ரப்புடைய உதவி இல்லாமல் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம கைகளை உயர்த்தணும். துன்பத்தை நீக்கிறதுக்கு அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கா சகோதரிகளா? எவ்வளோ பேர் வேணாலும் முயற்சி பண்ணட்டுமே, அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் நம்மளுடைய கவலையும் துன்பத்தையும் நம்மளை விட்டு தூரமாக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய உறவுகள் முயற்சி செஞ்சாலும், நம்மளுடைய தாய் தந்தை முயற்சி செஞ்சாலும், ஏன் நம்மளே கூட எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த கவலையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியாது. ரெண்டாவதாக, எந்த உணர்வோடு நம்ம கைகளை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா, நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் என்னுடைய ரப்பு கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான்ல, நான் என்னுடைய அடியார்களுக்கு அருகில் இருக்கேன்னு சொல்லி. அப்போது நம்ம கையை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கும் போது என் ரப்பு பக்கத்திலே இருந்து என்னை கேட்டுட்ருக்கான், என்னுடைய மகிழ்ச்சிகளை என்னுடைய இறைவன் கேட்டுட்ருக்கான். நான் அவன்கிட்ட என்னுடைய கவலைகளை சொல்லும்போது என்னுடைய இறைவன் என்னுடைய கவலைகளை கேட்டுட்ருக்கான், என்னுடைய கண்ணீர்களை என்னுடைய இறைவன் பார்த்துட்ருக்கான், என்னுடைய தேவைகளை நான் அவன்கிட்ட முறையிடும்போது என் ரப்பு அதை கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம கைகளை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். இறுதியாக எந்த எண்ணத்தோடு நம்ம அல்லாஹ் கிட்ட உரையாடணும், பிரார்த்திக்கணும் அப்படின்னா, என்னுடைய துவாக்கள் அனைத்தையும் என்னுடைய இறைவன் ஏற்றுக்கொள்வான், அதுக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹுவை அழைக்கணும். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பானா? ஒருவேளை இதை கொடுக்க மாட்டானோ அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அல்லாஹுவை அழைக்கக்கூடாது சகோதரிகளா. உறுதியான எண்ணம், என்னுடைய இறைவன் என்னுடைய இந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோட நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இறைவனால் முடியாத இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? அல்லாஹ்வால் முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து நம்மளை ஒரு மனிதனாக அல்லாஹ் படைச்சானே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் கேட்குறான்ல, இப்போ நீ மனிதன், இதுக்கு முன்னாடி நீ என்ன?
சொல்கிறதுக்கே கூச்சப்படக்கூடிய ஒரு இந்திரிய துளியிலிருந்து தான் நான் படைச்சேன். அப்போ ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து உன்னை இவ்வளோ ஆற்றலுக்குரிய ஒரு மனிதனாக நான் படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை நோக்கி கேட்குறான். அப்போது ஒன்றுமே இல்லாமல் நம்மளை இவ்வளோ ஒரு ஒரு உயர்வான ஒரு படைப்பாக அல்லாஹ் கொண்டு வந்து வச்சுருக்கான். ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய உடல்கள்லேருந்து வியக்கத்தக்க கூடிய கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் எத்தனையோ இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதை உருவாக்குன நம்மளுடைய ரப்புக்கு, இவ்வளோ பெரிய மகத்துவத்தை உருவாக்குன நம்மளுடைய ரப்புக்கு உங்களுடைய தேவையையும் என்னுடைய தேவையும் நிறைவேற்றி கொடுக்கறது என்ன கடினமான விஷயமா? ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி மீண்டும் அவனை அழித்து மீண்டும் மறுமையில் அவனை உயிர்ப்பித்து எழுப்புகிற நம்மளுடைய ரப்புக்கு உங்களுடைய தேவையும் என்னுடைய தேவையும் நிறைவேற்றி கொடுக்குறது ஒன்றும் கடினமான வேலை இல்லை. அது அல்லாஹ் ஆகுக அப்படின்னு சொன்னால் உடனே அந்த விஷயம் நடந்துடும். அப்போது இறைவன்கிட்ட கையேந்தி துவா செய்யும்போது சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. சந்தேகத்தோடு கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. உறுதியான எண்ணத்தோடு கேட்கணும். எப்படி இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்துக்கு முன்னாடி நின்று என் ரப்பு என்னை காப்பாற்றுவான் ஹஸ்புனல்லாஹ் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிரார்த்தித்தாங்களோ, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடல் முன்னாடி நின்று சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று என் ரப்பு எனக்கு வழி ஏற்படுத்துவான் அப்படிங்கிற உறுதியோடு பிரார்த்தித்தாங்களோ, அதே போல் உறுதியோடு நம்மளும் நம்மளுடைய ரப்பை பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்தித்தா நெருப்பு குளிராக்கப்பட்டது போல, சமுத்திரம் வழிவிட்டது போல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியை உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இறுதியாக நம்ம இறைவனை நோக்கி பிரார்த்திக்கும் போது சிறந்த நேரங்களை தேர்ந்தெடுத்து பிரார்த்தனை செய்யணும். தஹஜத்துடைய நேரமாக இருக்கலாம், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நேரம், மழை பொழியக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறேன்னு சொல்கிறான். பயணத்தில் இருக்கும்போது கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ இப்படி நேரங்களை தேர்வு பண்ணி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதமே பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதம், பாவ மன்னிப்புகள் ஏற்கப்படக்கூடிய ஒரு மாதம். இப்போ இந்த மாதத்தில் நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்கிறவங்களாக இருக்கணும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் இறைவன் தன்னுடைய கைகளை விரித்து முதலாவது வானத்தில் வந்து காத்திருக்கான் இல்லையா? இந்த நேரத்தில் யாரும் இல்லையா என்கிட்ட தேவைகளை கேட்கறதுக்கு, நான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு நம்மளுடைய ரப்பு சொல்கிறான் இல்லையா? அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல் ஒரு நோன்பாளியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ துவா ஏற்றுக்கப்படக்கூடிய அந்தஸ்தில் இந்த ஒரு மாத காலம் நம்ம பயணிக்க போகிறோம். அப்போது நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது அமர்ந்து கையை உயர்த்தி இறைவன்கிட்ட அவன் விரும்புகிற முறைப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இறைவனை அழைக்கும் போது அதில் அதிருப்தி இல்லாமல் அழைக்கணும். அல்லாஹ் எனக்கு இதை தரலையே அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம அவனை அழைக்கக்கூடாது. இறைவன் நமக்கு ஒரு விஷயத்தை தரலை அப்படின்னா ஒன்று அதை விட சிறந்ததை நமக்கு மறுமையில் தயார்படுத்தி வச்சுருக்கான்னு அர்த்தம். அப்படி இல்லையா அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை தடுத்திருக்கான்னு அர்த்தம். இந்த துவா ஏற்கப்படாமல் போனதுக்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய தீங்கை தடுக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இதனை உணர்ந்து இறைவன் மேலே நிராசை அடைஞ்சிடாமல் அதிருப்தி அடைஞ்சிடாமல் கைகளை உயர்த்தும் போதே சந்தேகங்கள் இல்லாமல் உறுதியான எண்ணத்தோட நான் என்னுடைய ரப்பை பார்க்காட்டியும் என் ரப்பை என்னை பார்த்துட்ருக்கான், நான் கைகளை உயர்த்தி அவனை அழைக்கும் போது என்னுடைய அழைப்பு அவன் கேட்டுட்ருக்கான், நான் கண்ணீர் சிந்தி பிரார்த்திக்கும் போது என்னுடைய பிரார்த்தனையை எனக்கு அருகில் இருந்து என்னுடைய ரப்ப கேட்டுட்ருக்கான், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குற இறைவன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை, என்னுடைய தேவைகளை நிச்சயம் அவன் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருப்போம். துவாவே செய்யாமல் அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகக்கூடிய மனிதர்களாக ஆகாமல் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வேணால் அல்லாஹ் கிட்ட துவா செய்யாமல் இருக்கிறதுக்கு வேறு காரணங்களை சொல்லலாம். நேரம் இல்லை, எனக்கு அப்படி கேட்குறதுக்கு எந்த தேவையும் இல்லை, ரப்பே எனக்கு எல்லாமே கொடுத்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய ரப்பை அதை எப்படி பார்க்குறான்னா ஆணவமாக பார்க்குறான்.
திமிரா பார்க்குறான். நான் உன்னை படைச்சிருக்கேன், நான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனா நான் இருக்க, நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? உனக்கு எதுவுமே தேவையில்லையா? நீ என்ன எல்லாமே நிறைவு பெற்ற மனிதனா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்ப்பானாம். நம்ம திமிரின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக நம்ம துவா செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை முடித்த உடனே ஒரு மனிதன் விரைவாக எந்திரிச்சு போகிறத பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவருக்கு அல்லாஹ் கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவரை பார்த்தாங்களாம். ஒருவேளை நம்மளுடைய நிலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டா நம்ம துவா செய்யாமல் எத்தனை நாள் எழுந்து போயிருப்போம். அதெல்லாம் நம்மளுடைய தூதருக்கு காட்டப்பட்டா நம்மளை என்ன நினைப்பாங்க? இவனுக்கு அல்லாஹ் கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையா? தேவைகள் இல்லாட்டியும் அல்லாஹுவை புகழக்கூட இவனுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு நம்மளை இழிவாக நினைக்க மாட்டாங்களா? அப்போது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம இருப்போம். தேவை இருக்கோ இல்லையோ கைகளை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் உரையாடக்கூடிய சூழலை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்படுத்திக்குவோம். துவாவே கேட்காம அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுக்கக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் அவன் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக, துவா கேட்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.